வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிப்பியில் ரொம்ப சுவையாக மாசி கருவாடு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் தேங்காயை ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை உதிரியாக திரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி திரிச்சுக்கோங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 3 வத்தலை சேர்த்து வறுத்துக்கலாம். எடுத்து வச்சிடலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். 25 கிராம் மாசி கருவாடை எடுத்துருக்கேன். இடித்து எடுத்துக்கலாம். இதை மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. மாசியை சேர்த்துடலாம். இதில் வறுத்து வச்சுருந்த வத்தலை சேர்த்து திரிச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவு திரிச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. மாசி கருவாடை சேர்த்துடலாம். தீயை மீடியமாக வச்சு கலந்து விட்டுறலாம். 4 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மாசி வேகும்போது நல்ல மணம் வரும். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து 4 நிமிஷம் வதக்கினா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். மாசி கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப சுவையான மாசி கருவாடு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.